அதை எப்படிடா என் வாயால சொல்லுவேன்? என் நெஞ்சே வெடிச்சிடும் போல் இருக்கேன். பாவி, சும்மா நிக்கிறேன், சொல்ல உமாங்கிட்ட. நடேசா, உன் தம்பி. தம்பிக்கு என்னாச்சு? நடக்க கூடாது நடந்துருச்சுடா. 10 நாளைக்கு முன்னால மஞ்ச காமால வந்து நம்ம எல்லாம் விட்டுட்டு போயிட்டான்டா. என்ன சொல்ற? முதல் நாள் காய்ச்சல் படுத்தா லட்சுமணன், அப்புறம் எழுந்திருக்காமலே போயிட்டான்டா. என் தம்பி செத்து போயிட்டானா? பாருங்களா, ஏன் சொல்லியிருப்பே? சொல்லுங்க, அப்புறம் அத்தால பார்க்க மாட்டேன், வெட்டி சாக. இவ்வளவு பணம் உங்களுக்கு ஏது? எனக்கு கூட சொல்லி அனுப்பாம அவசரப்பட்டு தம்பியா போச்சீங்க. சொல்லுங்க. நீ ஓட்டு கடைங்கிறதா நான் சொல்லி அனுப்புறதுக்கு? ஊரா திரும்பிட்டு போயிருக்கு, நீ எங்க இருக்கேன்னு சொல்லி அனுப்புறது? அண்ணி, இந்தா மருந்து குடி. இன்னும் எத்தனை நாளைக்குதான் இந்த மாதிரி கட்டலோட கட்டலா கிடக்கிறது? குழந்தைங்க எங்க? இங்க எங்கேயாச்சும் வெளியில விளையாட போயிருக்கோம். காமாட்சி, சின்ன முதலாளி வீட்டுல ஏதோ கொத்து வேலை இருக்குதா, ஆளுங்க வந்திருக்காங்க பாரு. நான் மாஸ்டர் வீட்டுக்கு போகணும். அங்க ஒண்ணும் போக வேண்டாம், வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுக்குற வழியை பாரு. போறியா இல்லையாடி? போய் தலையில கத்தாத. கூட பிறந்த அண்ணனா இருந்தா உனக்கும் நெஞ்சில கொஞ்சமாவது ஈரம் இருக்கும். என்னதான் இருந்தாலும் பெரியப்பா மாவன் தானே நீ. காமாட்சி, என் ஆள்கிட்ட சொன்ன உடனே வந்துட்டியே. உனக்கு என் மேல ஒரு இதுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே இத்தனை நாளா? ஆமா, உன்னை விட உன் ஆணுங்களை கண்டாதான் எனக்கு பயம், அதான் உடனே வந்துட்டேன். என்னடி இது? மரியாதை குறைஞ்சுக்கிட்டே போகுது. நான் ஆம்பளைங்களுக்கு தாண்டா மதிப்பு கொடுப்பேன். காமாட்சி, சும்மா கத்தாதே வெத்து வெட்டு. இதுக்கு முன்னால உன்னோட அக்கிரமத்துக்கு ஆளான பொம்பளைங்க எல்லாம் உன் விவரத்தை சொல்லிட்டாங்க. எப்படி சொன்ன? யோ, இது கல்லு உடைக்கிற கையி, உன் பல்ல உடைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. பாவம், உன் நிலைமைய பார்த்தாலும் கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது? ஆட்டுக்கு வாழ அளந்துதானே வச்சுக்க ஆண்டவன். தம்பி, அண்ணனுக்கு ஹோட்டல் கட்டி தரையில எழுதினியடா, மஞ்சள் திருட போயிட்டியா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.